இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் உதயகுமார். பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படும் நாடு இந்தியா. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட குழந்தை திருமண தடை சட்ட திருத்தம் பெண்களின் வயதை 15லிருந்து 18ஆக உயர்த்தியுள்ளது? 1978. இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் 1 ஏப்ரல் 2010. தேர்தல் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது? 1950. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் ஆலோசனை கேட்பதை பற்றி கூறும் விதி 143. அரசியலமைப்பின் இருதயமும் ஆன்மாவும் என்று டாக்டர் அம்பேத்கரால் கூறப்படும் சரத்து எது? விதி 32. சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது? 44வது சட்டத்திருத்தம். மாநிலங்கள் சீரமைப்பிற்கு அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எது? எஸ்.கே. தார் கமிட்டி. அரசியலமைப்பில் ஒரு சட்டத்தை எந்த விதியின் மூலம் திருத்தம் செய்ய முடியும்? விதி 368. எக்ஸலில் புள்ளி விவரங்களை பட்டியலில் பதிவிடும் அடிப்படை அலகு செல். எக்ஸலில் எத்தனை எண்கள் உள்ளன என காட்டுவது கவுண்ட். அச்சில் சிறிது பெரிதாக பயன்படுவது ஸ்கேலிங். வார்த்தையின் கூறுகளை தானாக சரிசெய்ய பயன்படுத்த வேண்டியது மிஸ்பில்டு. Ctrl+E என்பது ஒரு பகுதியை மத்தியில் நேர் செய்வது. ஒரு வடிவத்தின் தேவையில்லாத பகுதியை நீக்குவது கிராப்பிங். சாதாரண ஆவணங்களை வடிவமைக்க உதவுவது வேர்ட் ப்ராசஸர். CPU மற்றும் ஸ்கேனிங் மாற்றம் நிகழ்வது வார்த்தை மாற்றம். தகவல்களை சேமித்து கணிப்பொறியில் தயாராக வைத்திருப்பது காப்பகம். பயனாளிக்கு கணிப்பொறி தகவல்களை தயார் செய்து அளிக்கும் செயல்பாடு வெளியிடுதல் அவுட்புட். நிகர லாபத்தில் 14%க்கு மிகாமல் ஒதுக்கக்கூடியது. பங்குச் சந்தைக்கு பங்கு ஈவு வழங்குவது. பங்குத் தொகைக்கு பங்கு ஈவு வழங்குவது. தணிக்கையில் கடும் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் தணிக்கையாளர் தன் அறிக்கை மூலம் உதவி இயக்குனருக்கு தெரிவிப்பார். சிறப்பாக செயல்படும் சங்கம் எந்த பிரிவில் வகைப்படுத்தப்படும்? ஏ பிரிவு. தணிக்கை மேற்கொள்வதில் புகார் எழுந்து உண்மை என நிரூபிக்கப்படுமானால் தணிக்கையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தணிக்கை சான்று ரத்து செய்யப்படும். மறு தணிக்கை மேற்கொள்ளலாம். தணிக்கை குறைகளை 3 மாதங்களுக்குள் நிவர்த்தி செய்யும் பொறுப்புடையவர் தலைவர் செயலாளர். தணிக்கையாளர் தணிக்கைக்கு கேட்கும் தகவல்களை அளிக்க வேண்டியவர் தலைவர் செயலாளர் உறுப்பினர் அனைவரும். தணிக்கை முடிக்க புத்தகங்கள் வழங்காத போது சங்கத் தலைமையிடத்திலோ அதன் கிளை உள்ள இடத்திலோ ஆவணங்களை ஒப்படைக்க தணிக்கையாளர் சமன் அனுப்புவர். கூட்டுறவு சங்கத்தின் நிதிநிலை அறிக்கைகளை தயார் செய்வது யாருடைய பொறுப்பு? சங்கம். நிதி ஆண்டு முடிந்து ஓர் ஆண்டுக்குள் தணிக்கை முடிக்க இயலவில்லை என்றால் இணை பதிவாளர் நடத்தும் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். தணிக்கை கட்டணம் எந்த விதியின் கீழ் விதிக்கப்படுகிறது? விதி 103. ஒரு நிறுவனத்தின் விளம்பரத்திற்கு ரூபாய் 60 லட்சம் செலவு மேற்கொண்டு 5 ஆண்டுகளில் ஈடு செய்ய தீர்மானிக்கப்பட்டது. 3வது ஆண்டு நிறைவில் ரூபாய் 24 லட்சம் சொத்து கணக்கில் இருக்கும்.
ஒரு நிறுவனத்தின் 40 லட்சம் மதிப்புள்ள லாரிக்கு 30%, 25%, 20%, 15%, 10% என்ற விகிதத்தில் ஆண்டு வாரி தேய்மானம் கணக்கிடப்பட்டது. 4வது ஆண்டு இறுதியில் தேய்மான மதிப்பு எவ்வளவு? 36 லட்சம். பேரேட்டு கணக்கின் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு பேரேட்டு கணக்கின் இருப்பை அறிய. ஒரு சங்கத்தின் வங்கி இருப்பு 80,000. சங்கம் அனுப்பிய காசோலை 10,000 குறியது. வங்கியில் வசூல் ஆகவில்லை. வங்கியில் நேரடியாக வாடிக்கையாளர் செலுத்திய 15,000. சங்கத்தில் வரவு செலவு செய்யப்படவில்லை. பாஸ் புத்தக இருப்பு எவ்வளவு? 85,000. கணக்கியல் சமன்பாடு குறிப்பது வியாபாரத்தில் சொத்து பொறுப்பு மற்றும் முதலுக்கு சமம். கணக்கு பதிவியலில் இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கப்படுவது ஒரு குறிப்பிட்ட நாளில். உலகின் மிகப்பெரிய சர்வதேச வணிக நிறுவனம் சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் எந்த ஆண்டு துவங்கியது? 1/1/1995. சர்வதேச நிதி மையத்தின் தலைமை பொருளாதார நிபுணராக இருந்த கீதா கோபிநாத் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கேரளா, இந்தியா. 1945இல் வாஷிங்டன் தலைமையிடமாக கொண்டு செயல்பாட்டிற்கு வந்த சர்வதேச நிதி மையம் எத்தனை நாடுகளை உறுப்பினராக கொண்டுள்ளது? 130. உலகமயமாதலின் விளைவு. முதலாளித்துவம் உலக அளவில் விரிவடைந்து உள்ளது. சர்வதேச வணிகம், சிந்தனை மற்றும் பண்பாடு மாற்றம் அடைந்துள்ளது. போக்குவரத்து தகவல் தொழில்நுட்பம் பெருகி உள்ளது. 1966ஆம் ஆண்டு முதல் கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கி ஆய்வு செய்ய அனுமதிக்கும் 1948ஆம் ஆண்டு வங்கி ஒழுங்கற்று சட்டப்பிரிவு 35. கூட்டுறவு சட்டம் பிரிவு 83இன் கீழ் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. நிதி வழங்கும் வங்கி. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு நகர வங்கிகள் 119. இயற்கை சீற்றத்தால் பயிர் சேதமடைந்து 2 பருவகாலம் கடந்தும் கடன் வசூலாகவில்லை. அவை புதிய கடனாக மாற்றி தவணை தேதியை நீட்டிக்கலாம். பயிர் கடனை தவணை கடனாக மாற்றி அமைக்கலாம். சம்பளம், வாடகை முதலியன மொத்த செலவுகள் × 100 சராசரி நடைமுறை மூலதனம் மேலாண்மை செலவு விகிதம். திட்டமிடல் மற்றும் ஆய்வு கடன் மற்றும் முதலீட்டு வட்டி × 100 சராசரி கடன் மற்றும் முதலீட்டு நிலுவை வருமான சதவிகிதம். வங்கியின் சிறந்த நிர்வாகம் மற்றும் லாபத்தை அதிகரிக்க உதவுவது SWOT பகுத்தாய்வு மேலாண்மை தகவல் முறை. கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்ற ஒருவர் சர்பாதி சட்டத்திட்டத்தின் கீழ் கடன் வசூல் தீர்ப்பாயத்தில் முறையீடு செய்தால் வழக்கு தள்ளுபடி செய்யப்படும். காலாவதியான கடனை புதுப்பித்து வசூலிக்கும் வழி. புதிய கடன் பத்திரங்கள் பெறுதல், கடனை ஒப்புக்கொண்டு கடிதம் பெறுதல், பகுதி தொகை கடன் வசூலித்தல். வெளியூரில் உள்ள கணவரின் சொத்தை அடமானம் வைத்து அவர் மனைவி கடனுக்கு விண்ணப்பித்தால் அடமானம் செல்லாது.